இந்த வீடியோவை ஷார்ட்டா, ஸ்வீட்டா, கரெக்ட்டா, சரியான பாயிண்ட, நுணுக்கமான பாயிண்ட சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே பயங்கர சண்டை நடந்தது. இப்ப சாயந்தரமா அந்த சண்டையில இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பேச போறேன். முத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சரிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து வீடியோ போட்டு இருந்திருந்தாங்க. சத்தியம் போனரோ கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு டவுட் ஆகி தீபக்கும் கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் என்ன நடந்தது? உண்மையாவே முத்து வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு போன வீடியோல நான் போட்டு இருந்திருப்பேன். கரெக்டா அதே தான். ஜாக்லின் அழுகிறப்ப வந்து அந்த கேம் ஆஃப் பண்ண மாதிரி மஞ்சரி அழுகிறப்ப இந்த கேம் ஆஃப் பண்ணிட்டேன். பொண்ணுங்க அழுதாங்க அப்படின்னா கேம் விளையாட மாட்டான் முத்து. அதுதான் அங்க நடந்துச்சு. அதை தான் இங்கேயும் சொன்னேன். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், மஞ்சரி ஒண்ணுதான், தீபக் ஒண்ணுதான், அருண் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாவே விளக்கம் சொல்லி இருந்திருப்பான். இதுல வந்து அருண் கிட்ட வந்து அதாவது என்ன சொல்றது, மார்க் பண்றது, கேலி பண்றது, அது வந்து நீ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதனாலதான் வந்து நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம போன தடவை நீ வந்து தயிர் பிரச்சனை வர்றப்ப நீ என்னை வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அதனாலதான் நான் உள்ள வரல அப்படின்னு சொல்லி அங்கேயும் தெளிவான ஒரு பாயிண்ட் வைக்கிறாப்ல. இப்ப வந்து இந்த கேப்டனா இருக்கிறப்ப வந்து அருணுக்கு வந்து அந்த பின்னாடி வந்து ஒரு ரிப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப திடீர்னு வந்து மஞ்சரிக்கு வருது 3 காயின் மாதிரி. இப்ப ஒழுங்கா பண்ணல, கேப்டன் வந்து சரியா பண்ணல அப்படின்னா அது புடிங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஏன் வருது அப்படின்னா, இந்த மஞ்சரி வந்து கரெக்டா கேப்டன்ஷிப் பண்ணல அப்படிங்கறது தெரிஞ்சனால பிக் பாஸ் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். லைவ்ல கரெக்டா முத்து அதை தான் சொல்லிட்டு இருக்காப்ல. அவன் வந்து கரெக்டா அந்த ஒரு பாயிண்ட் புடிங்கிடுவாப்ல. என்ன அப்படின்னா, மார்க்கிங் வந்து போன தடவை அருண் உண்மையாவே பண்ணலைங்க. இந்த மஞ்சரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து ரொம்ப தெனாவுட்டு ரொம்ப ஜாஸ்தி, அதிகார தோரணை ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா விழுந்துருவாங்க. அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு வந்து நடந்துச்சு. அது என்ன, ஒரு கேப்டன் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க ரொம்ப அதிகாரமா தோரணையா பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரத்துல வந்து போன தடவை வந்து பாத்தீங்கன்னா அருண் கேப்டனா இருக்கிறப்போ இவங்க வீடு மாறின உடனே வந்து முத்துக்கு வந்து பயங்கரமான கடுமையான டாஸ்க் கொடுத்துருந்துருப்பாங்க. இதுல வந்து நியாயமா அருண் கரெக்டா தான் பேசிட்டு இருப்பான். ஆனா மார்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உண்மையாவே வந்து மஞ்சரி வந்து தப்பா வந்து அருணை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சுட்டி காட்டுற மாதிரி ஒரு சின்ன கிண்டல் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இந்த ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து கரெக்டா சுட்டி காட்டி மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க மஞ்சரி. அது மட்டும் இல்லாம அப்ப வந்து பயங்கரமா எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து மார்க் பண்றீங்க என்ன எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு வந்து அருண் கேட்கிறப்போ உங்க கண்ணாடி போய் பாருங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்லுவாங்க. அப்ப இதுதான் மார்க் பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சரி ஆமா நான் மார்க் பண்ணேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்லாம் பண்றது அப்படிங்கிறது ஒரு கேப்டனுக்கு அழகே கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிக் பாஸ் வந்து அந்த காயின் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அப்பவே தோணுச்சு. அதை வந்து லைவ்ல கரெக்டாவே முத்து இது பண்ணி தான் ஒரு காயினையும் புடுங்கிட்டாப்ல. இந்த மாதிரி ஒரு கேப்டனா இருக்கிறவங்க வந்து திருப்பியும் வந்து ஒருத்தர் மார்க் பண்ணியிருந்தாலும் சரி, மார்க் பண்ணலைனாலும் சரி, கேலி பண்ணியிருந்தாலும் சரி, கேலி பண்ணலைனாலும் சரி, திருப்பி கேலி பண்ணி இப்படிதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு சுட்டி காட்டி பண்றதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த காயின் எடுத்திருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம மஞ்சரி வந்து உண்மையாவே சரியான இது கிடையாது. அது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு மாதிரி பசங்களுக்கு ஒரு மாதிரி, பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, சாச்சனா வந்து 3 பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுல சாச்சனாவை மட்டுமே குறி வச்சு பேசுறதுங்கிறது உண்மையாவே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு மட்டமான ஒரு கேரக்டர்ல இருக்கிறவங்க, ரொம்ப வாய் பேச திறமை இருந்தவங்களா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் மஞ்சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மட்டமான ஒரு கேரக்டர், சீப்பான ஒரு கேரக்டர். ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் வந்து இன்னைக்கு பிக் பாஸே வந்து அந்த காயின் அனுப்பிச்சிருக்காரு. உண்மையாவே சாச்சனா வந்து அந்த காயின் எடுக்கிறதுக்கு கரெக்டு தான். அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் லேடிஸ் வந்து என்ன சொல்றது, ஜாக்லின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த மேனுக்கு பொண்ணுங்களுக்கு ஒரு நீதி, பசங்களுக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி வேற மாதிரி திருப்பி விட்டு இன்னைக்குதான் வந்திருக்குது, அதனால உடனே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜஃபரி பேசுறதும் சரி, மற்ற ஜாக்லின் பேசுறதும் சரி, சௌந்தர்யா பேசுறதும் சரி, எல்லாரும் சரின்னு சொன்னாலும் சரி நான் அதை நம்பல. ஏன்னா மஞ்சரி கரெக்டா பண்ணல அப்படிங்கறதுனாலதான் அங்க பிக் பாஸ் அனுப்பிச்சிருக்காரு. இல்லைன்னா முதல்லயே வந்திருந்திருக்கும். அதனால அந்த பொண்ணு எடுத்திருந்திருக்கணும். ஏன்னா அருணுக்கு வந்து அங்க ஒரு பிரச்சனை நடந்து அதுல ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. ராணாவுக்கு ஒரு பிரச்சனை, அதுலயும் வந்து மஞ்சரி மிஸ்டேக் பண்ணாங்க. 2 மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா 2 காயின் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. சாச்சனா வந்து ராணுவுக்காக சப்போர்ட் பண்ணி தான் வந்தாங்க. ஏன்னா ராணுவ விஷயத்துல வந்து அந்த பக்கம் போனது தப்பு தான். அப்ப பனிஷ்மெண்ட் வந்து பொண்ணுங்க கொடுத்துட்டாங்க, 10 தடவை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகார தோரணையில கேப்டனா இருக்கிற மஞ்சரி என்ன பண்றாங்க, அங்கேயே நிக்க வைக்கிறாங்க. நில்லுன்னு நிக்கவே வச்சுட்டு இருந்தா அடுத்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீ ஏதாவது சொல்லணும், திருப்பி ஏதோ பண்ணணும். அதை விட்டு போட்டு திருப்பி அதிகாரம் பண்ணி அங்கேயே நில்லுன்னு சொல்லி மார்க் பண்றாங்க. உண்மையாவே மார்க் பண்றது, என்ன சொல்றது, ஒருத்தர் வந்து டிகர் ஆகிறது, இது எல்லாமே மஞ்சரி பண்றதா. மஞ்சரினுடைய கேரக்டர் வந்து உண்மையாவே வாய் பேசுற திறமை தவிர மற்ற விஷயத்துல எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப சீப். அதான் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாவே கேப்டன்ல வந்து வேணா தப்பிச்சுக்கலாம் மற்றவங்களுடைய ஆதரவுனால. ஆனா சீக்கிரமா இதனுடைய உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சு வெளியே வந்துடும் கண்டிப்பா. அதுதான் நடக்க போகுது.